வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லாத்தையும் விட்டுருங்க, உங்கள் அந்த அறிவு குப்பையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ எதிராளி மீன்ஸ் அந்த மனம் கூட நீங்கள் நேருக்கு நேர் நின்று போரிடுறீங்களோ, அப்போ அது உங்களால் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் மலையளவு இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மனம் கடுகளவு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி மனத்தை உங்களால் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று ஜெயிக்க முடியாது. பிரம்மாண்டமாக நாம் இருக்க மாதிரி தெரியும், மனம்தான் சிறுசாக தெரியும். இந்த மனம் என்ன செஞ்சிடுங்கிற அகங்காரத்தில் பேசும். ஆனால் நம்மளால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நடப்பதை நீங்கள் சாட்சியாக இருந்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் நான் இதை அனுபவமாக உணர்ந்ததுக்கப்புறம் தான் என்னால் இது தெளிவாக பேசவே முடியுது. நான் அனுபவத்தோடு தான் இதை பேசுகிறேன், சும்மா புத்தக அறிவில் பேசலை. நீங்கள் அதோட டைரெக்டாக சண்டை போடவே முடியாது. அது ஃப்ரெண்டாகுதுங்கிறதே உங்களால் உணர்ந்துக்க முடியாது. அப்புறம் அது குருவாகுங்கிறதே உணர முடியாது. அப்புறம் அது உங்கள் கூட இயல்பாக என்ன சொல்கிறது, ஒரு நண்பன் மாதிரி, ஒரு கடவுள் மாதிரி, ஒரு அம்மா மாதிரி, இல்லாமா மாதிரி மனம் செயல்படுங்கிறத எப்போ நீங்கள் உணர முடியும்? அதோடு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்போது நீங்கள் அந்த சண்டை போடுறதை நிறுத்தணுன்னா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனம்னா எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த எண்ணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு காலையிலேருந்து என்ன ஓடிட்டுருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை காலையிலேருந்து ஒரு வீட்டு வேலை சமையல் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி ஒரு 1000 தாட்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க. சரி, 500 தாட்ஸாக கொண்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, பேங்க்கு போகணுன்னு வச்சுருக்கீங்க. காலையில் கிளம்பணும், சமையல் பண்ணணும் குயிக்காக, அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியை போடணும், அப்புறமா அவங்ககிட்ட பேசணும், இவங்ககிட்ட பேசணும், எல்லாம் பண்ணணும். சரி, அப்போது எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் பேங்க்கில் போய் அந்த பேங்க் போகிறதுக்கு வாசல்லேருந்து கால் வைக்கும்போது இந்த 500 தாட்ஸ் நினச்சிங்களே, அது எதுவுமே வேலை செஞ்சுருக்காது. நீங்கள் போட்ட பிளான்லேருந்து அப்பாற்பட்டு 500 தாட்ஸ் தாண்டி புதுசாக எண்ணங்கள், நீங்கள் அந்த எண்ணத்தில் ஒன்று கொண்டு வந்துருக்க மாட்டீங்க. யாராவது உங்களை வாசலில் நின்று, வாங்க நானும் பேங்க்கு தான் போகிறேன், உங்களை அப்படி கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. அங்கே போனால் கூட்டமே இல்லை. டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போது இந்த 500 எண்ணம் யோசித்து வச்சிங்களே, அது வேஸ்ட் தானேன்னு நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் யோசிக்கிறதுனால, பிளான் பண்ணுறதுனால ஏதாவது மாறுது அப்படின்னா பரவாயில்ல. இது மனம் நமக்கு இந்த பிளான்லாம் பண்ணு, எங்கேயாவது போகணுன்னா முதல்ல முன்னேற்பாடு பண்ணு, எங்கேயாவது போகணுன்னா எடுத்து வை, வெளியில் எங்கேயாவது போகணுன்னா தயார் பண்ணு, அர்ஜென்ட்டாக போடு, இதெல்லாம் சொன்னதை, ஏதோ ஒரு வேலைக்கு செஞ்சதை நம்ம எல்லாத்துக்கும் அந்த மனம் சொல்கிறத மாதிரி நினச்சி பயன்படுத்திட்டோம். ஒரு கதை கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் காலை கடன் கழிக்க அந்த காலத்துலலாம் ஒரு செம்பு எடுத்துகிட்டு போவாங்க புறவழியில். அப்போ எல்லோரும் இந்த மாதிரி போகிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அவரோட செம்பு அடையாளம் தெரியலனால அந்த கடற்கரையில் வச்சுட்டு போயிடுறாங்க செம்பை. அப்போ அந்த எல்லோரும் வச்சுட்டு போகிறாங்க, அடையாளம் தெரியல. அவர் குச்சி அதில் வச்சுட்டார். அப்போது குச்சி வச்சோடனே அவர் அந்த ஊரில் ஒரு அறிஞர் மாதிரி, நிபுணர் மாதிரி, ஒரு ஆச்சாரியார், சரியா? அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி, அப்போ இந்த மாதிரி செம்பு எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒரு குச்சி வைக்கணும் போல் இருக்குது, ஆச்சாரியாரே வச்சுருக்காரு, அப்போ நம்மளும் வைக்கணும்னு எல்லாருமே குச்சி வச்சுட்டாங்களாமா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு ஆசிரியர், ஒரு குரு கிளாஸ் நடத்திட்டே இருந்திருக்கார். அவர் ஒரு பூனை வளர்த்திருக்கார். பூனை வளர்த்தும் போது அது கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கு. உடனே அந்த இருக்க தூணில் அந்த பூனையை கட்டிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அது தானே சேட்டை பண்ண, இதை கட்டி வைக்க. அப்போ அந்த குரு ஒரு நாள் இறந்து போயிட்டார். இந்த பூனையும் இல்லை, இறந்து போயிடுச்சு. அடுத்து ஒரு புது சீடன் வந்துட்டான் குருவா. அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வாங்க, அந்த தூணில் பூனையை கட்டி வைக்கணும்ல, குரு கட்டி வச்சார்ல அப்படின்னு. இப்போது புது குரு, புது பூனை,
இப்போ யோசித்து பாருங்கள், எதுக்காண்டி பூனையை கட்டினாங்க? தொந்தரவு பண்ணதுன்னு கட்டினாங்க. இப்போது தொந்தரவே இல்லாத இடத்துல இவங்களா போய் ஒரு பூனையை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த தூணில் கட்டி வச்சாங்கன்னா எவ்வளோ அறியாமல் இருக்குது. அப்போ இந்த மனம் என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறதுனால தான் இந்த விளைவு. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போது நீங்கள் மனம் போன போக்கில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி மனம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே நம்ம நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வரியும் தெரியும். ஆனால் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை விழிப்புணர்வோடு பயன்படுத்தலை, அதுதான் முக்கியம். நீங்கள் ஒரு நதியோடு போராட முடியாது. நதியோட இயல்பு அதோடு போகலாம். ஆனால் தண்ணி குறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர் திசையில் வந்துடலாம். பிரம்மாண்டமான ஆற்று வெள்ளத்தில் நீங்கள் நீந்த முடியாது. அதே மாதிரி தான் மனம் லேசாக விசையோடு இருக்கும்போது நீங்கள் கூட சில விஷயங்களை செஞ்சு அதை ஜெயித்த மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் அது விசையோடையும் அதிக எண்ணெய் சுழற்சியில் நிற்கும்போது உங்களால் நிற்க முடியாது. அதனால தான் நீங்கள் சித்த பிரமையும் மன பிளர்ச்சியிலையும் டிப்ரெஷன் டென்ஷனில் போய் நம்ம மாட்டிக்கிறது. ஏன்னா அதோடய கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். உங்களால் அதை தடுத்து நிறுத்தவோ இல்லை அதுலேருந்து வெளியே வரவோ உங்களால் முடியாது. அந்த சுழலில் சிக்கிப்பீங்க. அதனால தான் அந்த மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணம் முக்கியம். அது என்ன விளைவை ஏற்படுத்துது, அது எங்கே பதிய வைக்குது, அந்த பதிய வச்ச விளைவுகளை எப்படி எரிக்கணும், எரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பதிய வைக்காமல் இருக்கணும், பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் இந்த பதிவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை செயல்பட முடியும். அதுக்கடுத்து மனிதன் நம்ம எடுத்துக்கிறது இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சண்டை வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய பொண்ணு நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, வேறு எங்கேயும் சொல்லாமல் நம்மளே சொல்லிக்கலான்ட்டு தான். அப்போ அவள் சொல்கிறா, அவங்க அப்பா அவள் மேலே கோவமாக இருக்கா. அவள் என்ன பண்ணுறா, அவங்கள பற்றி என்னை திட்டினதா அவள் என்கிட்ட சொல்கிறா. உன்னை டேடி இந்த மாதிரிலாம் திட்டினாங்கன்னு என்கிட்ட சொல்கிறேன். உடனே நான் பொங்கி ஒரு 4 பக்கத்துக்கு 5 பக்கத்துக்கு பயங்கரமாக திட்டி சண்டை போட்டுட்ருக்கேன். நல்லா ஞாபகம். இன்னும் நான் டேரெக்டாக என் ஹஸ்பண்ட்கிட்ட பேசலை. என் பொண்ணு என்கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு நான் 5 பக்கம் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய அறியாமைன்னு நினச்சி பாருங்கள். அவங்க பேசுனாங்களா பேசலையான்னு யோசிக்கலை, அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பேசுனாங்கன்னு யோசிக்கலை. என் பொண்ணு சொன்ன ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் 5 பக்கத்துக்கு பேசுகிறேன். அப்போது இதில் அவங்க அந்த வார்த்தைக்கு தான் நான் மதிப்பு கொடுத்து பேசுனேனே ஒழிய, அது அவங்க பேசுனாங்களா இல்லை அவங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் பேசுனாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. 2வது, என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரியோ அவளுக்கு உணர்ந்த மாதிரியோ அவளுக்கு அறிவெடுத்த மாதிரி பேசியிருப்பாள். சரியா? என் ஹஸ்பண்ட் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், இல்லை கோவமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பொண்ணு அவளுக்கு அவங்க டேடிக்கிட்ட எவ்வளோ இது இருக்கோ, எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வச்சு தான் பேசியிருப்பாள். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் இப்படி தான். அந்த காசிப் பேசுகிறதே அப்படி தான் ஆஃபீஸில். அவங்க கச்சன்னு ஒரு 4 பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தங்க அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. ஓ, இந்த தனியாக உட்காந்துருக்க லேடி என்ன நினச்சிக்கும், நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கும். உடனே மூஞ்சி துடிக்கிறது, அப்புறம் திருப்பிடுறது, சண்டை போடுறது, ஒன்றுமே இல்லாததுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க. 1 மாதம் பேச மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏதோ சுச்சுவேஷனில் சேர மாதிரி சுச்சுவேஷனில், ஏன் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் இருந்தீங்க அதான் நான் இருந்தேன் அப்படிம்பாங்க. இல்லை நீங்கள் கோச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதான். இல்லை நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா, இல்லை நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் ஐயையோ நீங்கள் சொன்னீதான் நினச்சிட்டேனே. அப்புறம் இது முதலே இதை 2 நிமிஷத்தில் பேசி தீர்த்திருந்தா 2 மாதம் 1 மாதம் ஏன் பேசாமல் இருக்கணும் சொல்லுங்கள். அதில் மன வலி வேறு, உளைச்சல் வேறு. இதில் நடுவில் 3வது ஆள் நல்லா பந்தாடிடுவாங்க. எப்படின்னா இவங்கள வச்சு அவங்கள வச்சு இவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாலமாக இருக்கவங்க ஜாஸ்தியாக இருந்துருவாங்க. காசு பண்ணுற ஆஃபீஸ்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்டுக்குள்ளேயும் சரி, எல்லாமே. அதுவும் காதலில் 3வது மனிதர் வரக்கூடாதுங்கிறது இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காதலில் மட்டும் இல்லை, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்டுக்குள்ளேயா இருக்கட்டும், குழந்தைங்க பேரண்ட்டாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் ஒரு 3வது மனிதர் வரும்போது அந்த விஷயம் சுக்குநூறாக உடஞ்சிரும். திரும்ப அந்த ஒட்ட வச்சாலும் அந்த உறவு பழைய மாதிரி இருக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்க கூட சில டைம் பொய்யாக போயிடும். யோசிச்சு பாருங்கள். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்க்கையே 2ஆக உடஞ்சி போனவங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த பாலைவனம் மாதிரி ஆயிருக்கும் அந்த வாழ்க்கை. பூஞ்சோலையாக இருந்த வாழ்க்கை பாலைவனம் மாதிரி ஆயிருக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்தையால், அந்த ஈகோனால். எவ்வளோ பெரிய அன்புள்ள உள்ள மனிதர்களும் அந்த ஈகோங்கிறத ஒரு திரையை போட்டாங்கன்னா அவங்களால அந்த திரையை இருக்குன்னு தெரியும், அதை எடுக்கணும்னு தெரியும். ஆனால் அதை எடுக்க தான் இப்போ எப்படி இந்த படுத்துகிட்டே யோசிப்பேன் தெரியுமா, எந்திக்கலாமா வேணாமா, ஒரு 5:30 ஆகுது, 6 மணி ஆகட்டும், 5:45 ஆகட்டும்,
கொஞ்ச நேரத்தில் எழும்பிடலாம், இன்றைக்கி வேலை செய்ய வேண்டியதில்லை, இன்றைக்கி லீவு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி தான் இந்த திரையை இழுக்கிறதுக்கும் நம்ம இப்படி யோசிக்கிறோம். பார்த்துக்கலாம், சரி சரி அது இருக்கட்டும், இல்லை இன்னும் இப்படி ஆனால் அந்த உறவு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் இப்படி வாழ்ந்துருக்கலாமே, அப்படி வாழ்ந்துருக்கலாமே, அதோட மிஸ்ஸிங் வந்து இப்போ தான் தெரியும். மிஸ் பண்ணுறது வந்து எப்படின்னா, இருக்கும்போது அதோட உறவு அருமை தெரியாது. இதுதான் காரணம். அதே மாதிரி அலட்சியம் படுத்தவே கூடாது. அலட்சியம் படுத்தும் போது என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள அகங்காரம் உங்களுக்கு தீனி போடுது. ஒரு அடுப்பில் நெருப்பில் விறகு கட்டையை வச்சு நல்லா எரிச்சா எவ்வளோ கொழுந்து விட்டு எரியுமோ, அது மாதிரி உங்கள் அகங்காரத்துக்கு உங்கள் மனம் வந்து தீனி போடுறது தான். அதை நீங்கள் எடுக்கணும். அந்த கட்டையை நீங்கள் எரிஞ்சிட்டு இருக்க கட்டையை நீங்கள் எடுக்கலாத ஒழிய அது நல்லா கொழுந்து விட்டு எரிய தான் செய்யும். அதில் ஆனந்தப்பட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த ருசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. இது ஒரு விதமான தவறுன்னு தெரியும். ஒரு போதை மாதிரி இதாகிடுது. மற்றவங்கள துன்பப்படுத்தி பார்க்குறது வந்து ஒரு ஒரு கேரக்டரில் ஒர்ஸ்ட்டான ஒரு கேரக்டராகவும் மாறிடுது. இதில் நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சுக்கிறதுக்கு அது ஒரு வகையில் வாய்ப்பாக போயிடுது. மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரியாக்ட் பண்ணுறது, எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, உங்களால் வந்து எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியும். எதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், எதுக்கு டேட்டா கொடுக்கணும், எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும், இப்படிங்களாம் தெளிவாக பட்டவர்த்தமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு எது சொல்லணும்னு. இன்னொரு விஷயம், இப்போது நான் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கோம். என்ன ஒரு நாள் அவர் மகாராணி மாதிரி நடத்துகிறார், ஒரு நாள் பாஸ் மாதிரி நடத்துகிறார், ஒரு நாள் கொலிக் மாதிரி நடத்துகிறார், ஒரு நாள் பிச்சைக்காரி மாதிரி நடத்துகிறார், ஒரு நாள் வந்து தோழியாக நடத்துகிறார், ஒரு நாள் அம்மாவாக நடத்துகிறார், ஒரு நாள் பொண்ணாக நடத்துகிறார், ஒரு நாள் வந்து யாரோ மாதிரி நடத்துகிறார், ஒரு நாள் எதிரி மாதிரி நடத்துகிறார். இதெல்லாம் ஓகே தான். நான் எதிரி மாதிரி நடத்தும்போது ஃப்ரெண்டு மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை, சரியா? மகாராணி மாதிரி நடத்தும்போது நான் அவருக்கு ஆர்டர் போட்டிருக்கலாம், அந்த வேலையெல்லாம் நான் செய்ய வச்சுருந்துருக்கலாம். அவர் பிச்சைக்காரி மாதிரி நடத்தும்போது நான் மகாராணி மாதிரி ஆர்டர் போடுறேன். அவர் என்ன வேலைக்காரி மாதிரி கொண்டு வரும்போது நான் வந்து அவருக்கு வந்து பாஸ் மாதிரி அவருக்கு வேலை சொல்கிறேன். இப்போ இப்படி முரண்பட்டு தானே இருக்கும். அப்போ எந்த டைமில் நான் நடத்தப்படுகிறேனோ அந்த டைமில் என்னோடய விழிப்புணர்வுப்படி நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சால் நான் அந்த வேலையை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் நானும் என்ன அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, அவரை நான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் இதே மாதிரி அப்படின்னா, அவரும் இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கலாம், என்னை புரிஞ்சுட்டு வேலை செஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லைம்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைம்பாங்க. இது எல்லாம் ஒரு உறவில் உள்ள தன்மை தான். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அங்கே சக்தி நிலை அலை மாதிரி தான் போகுது. எனர்ஜி வந்து அலை மாதிரி தான் இருக்குது. மேலே கீழே போகும். ஒரு நாள் நம்ம டவுன் ஆகும், ஒரு நாள் அப் ஆகும். அப்பில் டவுனில் மேலே கீழே போகும்போதெல்லாம் நம்ம மேலே இருக்கும்போது மேலே மாதிரி விஷயங்கள் சரி பண்ணிக்கணும், கீழே இருக்கும்போது கீழே மாதிரி விஷயங்கள் சரி பண்ணணும். ஆப்போசிட்டில் நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த முரண்பாடு வருது. அந்த முரண்பாடு வர்றதுக்கு காரணமே இதில் 2ல் வந்து மேலே வந்தால் உயர்ந்தது, கீழே இருந்தால் தாழ்ந்ததுன்னு நம்ம எண்ணம் வச்சுக்கிட்டது தான். அப்போ வந்து அந்த பிரித்து பார்க்குற தன்மையால் தான் நம்ம வந்து இப்படி முரண்பட்டு போகிறதுனால தான். அப்போ எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற 2ம் ஒன்று, உயர்வும் தாழ்வும் ஒன்று, அது வந்து அப்படிங்கிற பக்குவம், இன்பமும் துன்பமும் ஒன்றுன்னு நினச்சா மட்டும்தான். இன்பமே வந்துட்டு இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, துன்பமே வந்துட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, 2மே சேர்ந்து தான் வாழ்க்கை. அப்போ நம்ம 2மே ஏற்றுக்கணுங்கிற பட்சத்தில் தான் இருக்கோம். நம்ம இன்பம் வந்தால் பயங்கரமாக ஹாப்பியாகிறோம், துன்பம் வந்தால் ஷேடாகி இதாகிரும். ஸோ அந்த இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த இயற்கை வந்து இந்த தன்மையை கொடுத்து நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கு. இந்த புரிதல் இல்லாமல் நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆசைனாலையும் பயத்தினாலையும், இந்த 2 விஷயத்தினால மட்டும்தான் மனிதன் வந்து சின்ன பின்னமாக சதி போயிடுறான். ஆசை, 2வது பயம். பயத்தினாலே நிறைய பேர் சீரழிஞ்சு போனதை பார்த்துருப்பீங்க. ஆசைனாலையும் நம்ம சிதைஞ்சு போய் உடஞ்சி போனதை பார்த்துருப்பீங்க நிறைய குடும்பங்கள். அப்போது இந்த ஆசையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆசையினால் துன்பம் வரும், துன்பத்துக்கு அப்புறம் என்ன வரும், இந்த பயம் வரும், பயத்தினால திரும்ப அந்த பல துன்பங்கள் செய்வோம். இந்த மாதிரி செஞ்சிட்டே இருக்கிறதுக்கு சாட்சியாக இருந்து பார்த்துட்டே இருந்தால், ப்ரெசண்ட்டில் இருந்தால், காலம் வந்து நேர்கோட்டில் இல்லவே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். எனர்ஜி அதே மாதிரி வந்து அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, கடந்து போன இறந்த காலத்தை தான் நம்ம வந்து எப்போவுமே ப்ரெசண்ட்டில் கொண்டு வரோம். நடக்க போகிறதையும் நம்ம ப்ரெசண்ட்டில் தான் கொண்டு வரோம். ஆனால் நமக்கு நம்மளோட மனம் தான் அந்த மாதிரி ஓடு ஓடு
பணம் சேர்த்து வை. நீ வந்து இப்போ உழைக்கலனா பின்னாடி சாப்பிட முடியாது. சேமிப்பு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் உன் குடும்பம் இல்லைனா நல்லா இருக்காது. உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். உனக்கு இந்த மாதிரி சொசைட்டியில் வாழணும். இல்லைன்னா நீ நீ வந்து தகுதியற்றவனா போயிடுவ. உனக்கு வந்து ஒரு விருப்பம் தேடுதல் இல்லைன்னா நீ எப்படி வந்து சுவாரஸ்யமாக வாழ முடியும்? அதனால் சண்டை போடு, இந்த உலகத்தை எதிர்த்து நில்லுன்னு அது மனம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை பின்னாடி ஓடுனதுனால தான் மனிதன் இவ்வளோ துன்பத்துக்கு காரணம். நிறுத்துங்கன்றேன். நிறுத்து. எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. ஃப்ரீஸ் ஆகி நில்லுங்க. வேடிக்கை பாருங்கள். அது என்னவா இருந்துட்டு போட்டோம். நீங்கள் மலை உச்சியில் இருந்தாலும் சரி, அடுத்ததில் பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நில்லுங்க. எங்கே நிற்கணும் நிதானமாக பாருங்கள். ஓ, அங்கே நிற்கிறேனா, ரைட்டுன்னு நினைங்க. சரி, பாதாளத்தில் நிற்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஏற்றுக்கோங்க. உச்சியில் நிற்கிறேன், ஏற்றுக்கோங்க. நான் அடுத்து என்ன வேணால் நடக்கலாம். நான் பாதாளத்துலேருந்து உச்சிக்கும் போகலாம், உச்சியில் இருக்கவே பாதாளத்துக்கு வரலாம். அப்படிங்கிற ஒரு ஒரு நிதர்சனத்தை உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனம் வந்து சண்டை போடவே போடாது. போட்டாலும் அது பெரிய விஷயமாகவே இருக்காது. அது வந்து மிரட்டி பார்க்கும். என்னென்னமோ சொல்லி பார்க்கும். நீ ரியாக்ட் பண்ணவே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, இந்த ரெண்டுமே பண்ணலன்னு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் உங்களை விட்டு கரைஞ்சி போயிடும். நீங்கள் கரைஞ்சி போனீங்கன்னா உங்களுக்கு பயமும் இருக்காது, ஆசையும் இருக்காது. தாமரை இலை தண்ணி போல் அப்படியே ஹாப்பியாக வாழ்ந்து போவீங்க. ஒரு எப்படி வந்து ஒரு நதி போல். நதி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து தான் பெரிய இவன் காமிக்குதா? இல்லை, நான் வந்து பாருங்கள் எவ்வளோ பேருக்கு தண்ணியும் வளத்தையும் செல்வத்தையும் கொடுத்துட்டு போகிறேங்கிற அகங்காரத்தோட போதா? இல்லை, அமைதியாக அது எப்படி அதோட வழியில் போதோ, ஆக்ரோஷமானாலும் போது, அமைதியானாலும் போது, வறண்டு போனாலும் போது, எதுனாலும் ஏற்றுக்கிறதுல அதே மாதிரி மனித மனமும் எல்லாமே ஏற்றுக்கிட்டு சாட்சியாக இருந்து பார்த்துட்டு வந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம பூமியில் வாழ்ந்து போகலாம்.